முதல் தரம் மாறன் அந்த கீழே இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிருக்கேன். இந்த இதுக்கு வரையில பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக குளிருது, தலையெல்லாம் வந்து ஈரமாகிட்டேன். அப்படியே இந்த இடங்கள் எல்லாம் பாருங்க, இங்கே இருக்கிற கட்டிடங்கள் அமைப்போல் எல்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த போட்டில் ட்ரைவ் பண்ண போகிறேன். 6000 சொன்னவங்க நாங்கள் அப்புறம் கதைச்சி 3000 ஓகேட்டாங்க. என்ன நான் தேங்காய் உடைக்கிறேன். ரைட் உடைஞ்சிட்டோம். சரிடா. வா, உண்மையிலே வந்து நல்லா தான் இருக்குது பார்க்கவே. பீச் வந்து வேறு எல்லாம் இருக்குது. இதில் பாருங்க நாய்க்குட்டியை வந்து பிடிச்சி தடவை கொண்டிக்கிறேன். ஏரியா வந்து பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குண்டு. அண்ணா சொல்லுங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது ஒரு டிஸ்கோ ஸ்டைல் அங்கே இருக்குதானே, டிஸ்கோ ஸ்டைல் டொரண்டோவில் கிளப்பில் நீங்கள். இப்போ நான் வந்து ஹாட் சாக்லேட் வாங்கினா. அண்ணா என்ன வாங்குறீங்க? டீயா? டீ வாங்கினா அப்படி கொஞ்சம் சொல்லுவாங்க. அப்படி வணக்கம். நான் சார் நான் வந்து எங்கே நினைக்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் நுவேரிலியா என்ற இடத்துல நினைக்கிறேன். நேரப்பட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் இப்போ வந்து இலங்கையில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸை போய் கொண்டு நிற்கிறோம். ஓகே, இப்போ நான் வந்து நுவேரிலியாவில் நிற்கிறேன். நுவேரிலியாவில் ஒரு பார்க் ஒன்றில் வந்து நிற்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டில் வந்து டிரைவ் பண்ணலாம், மற்ற குதிரையில் எல்லாம் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அப்படியே பாருங்கள் ஒன்றுமே வந்து தெரியுதே இல்லையா. அந்த அது வந்து புகார் இதெல்லாம் வந்து முகில் கூட்டங்கள். நாங்கள் வந்து முகிலுக்கு மேலே தான் நிற்கிறோம். ஸோ அதால் வந்து ஒன்றுமே வந்து தெரியுதே இல்லையா பாருங்க. அதோட நல்ல ஒரு கிளைமேட், நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. ஓகே வாங்கோ, என்னென்ன செய்கிறோம்ன்றது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஓகே வாங்க போகலாம். இப்போ நான் வந்து இந்த போட்டில் ட்ரைவ் பண்ண போகிறேன். 6000 சொன்னவங்க நாங்கள் அப்புறம் கதைச்சி 3000 ஓகேட்டாங்க. என்ன அதோட எப்படி இருக்குது? ஃபுல்லாக இப்படி போய் மூடி இருக்குன்னு ஒன்றுமே தெரியாது. ஓகே, அங்கே நிறைய போட் இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். வந்து அதில் அந்த போட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து ஒன்றுமே தெரியலையா, ஆனால் நல்லா தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஓகே பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து போட்டில் வந்து வேற போகிறேன். நல்ல குளிர்ச்சி இப்படி இருக்கும் யாழ்ப்பாணத்துலேயே வேறு லெவலானு சூப்பராக இருக்குது உண்மையிலே. ஆனால் என்ன தண்ணி ஒன்றும் தெரியலையா, என்ன பார்க்க போகிறோம்னே தெரியுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டில் வந்து போய் பண்ணிக்கிறேன் பாருங்க. நல்ல வியூவாக தான் இருக்கு. இங்கால எல்லாமே வந்து என்னென்னு சொன்னால் கொஞ்சம் புகமூட்டமாக இருக்கிறதால வந்து ஒன்றுமே வந்து பார்க்க முடியாமல் இருக்குது. மற்றபடின்னு சொன்னால் நல்லா இருந்திருக்கும். அது அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து இருட்டு காட்டி போயிருக்கு. பார்க்கலாம் வந்து முந்தி நல்ல பச்சை பசல் என்று இருக்கிறது. இன்றைக்கி அந்த புகமூட்டம் இருக்குது, அதில் வந்து ஒன்றுமே வந்து வழியாக தெரியுது இல்லையா. நிறைய ஆட்கள் நிற்கிறேன் பாருங்க. பொங்கல் எல்லாம் வந்து கேமராவே வந்து புகை பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக குளிருது, தலையெல்லாம் வந்து ஈரமாகிட்டேன் பாருங்க. அப்படி இருக்கண்டு இதுக்கு வந்துட்டா அப்படி குளிர் முடிய வச்சு பாருங்க. ஐயோ, ஆனால் நல்லா தான் இருக்கும் மேலே. ஓகே, இப்போ நான் வந்து போய் வந்துட்டேன். அந்த அதில் ஒரு போட் ஒன்று வருது பாருங்க. ஆனால் அந்த போட்டும் தெரியுது இல்லையா, நிறைய இருக்குது இப்படி. ஆனால் என்ன போகிறோன்னு சொன்னால் கொஞ்சம் இப்படியான கிளைமேட்டில் போனால் ஒன்றுமே வந்து பார்க்க முடியாது. வெளிச்சமாக இருக்கிற நேரம் போனோம்னு சொன்னால் கொஞ்சம் படிவாக நல்லா இருக்கும். இப்போ அங்கே நிறைய போட் இருக்குது இந்த இடத்துலலாம். அப்படியே இங்காலையெல்லாம் பாருங்க சின்ன சின்ன கடைகள் இருக்குது, கோப்பி கடைகள் அதுன்னு சொல்லி. ஆனால் இந்த குளிர் குடிச்சாலாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் சொல்லுங்கள், எப்படி இந்த போட் ரைட் ஒன்றுமே பார்க்கலாம் போயிட்டேன். ஒன்றும் பார்க்கலாம், அந்த இதாக இருக்குது கோபியில் வந்து இப்போ கொஞ்சம் வெளிச்சம் வருது போல இருக்குது.
நல்ல வியூ இருக்கிற பக்கம் ஆனால் இந்த இது மிஸ் பண்ணிட்டேன் பிரச்சனையால பார்க்கலாம். அதனால் ஜில்லுன்னு இருக்கேன்னு அப்படியே இந்த இடங்கள் எல்லாம் பாருங்க. இங்கே இருக்கிற கட்டிடங்கள் அமைப்புகள் எல்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இந்த வெளிநாட்டு வீடுகள் மாதிரி இருக்குது, சின்ன சின்ன அங்கத்தேல். அந்த ஓடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கத்தேல் அந்த ஓடுகள் மாதிரி தான் இருக்குது பாருங்க. மேலே இருக்கிற கூரைகள் அமைப்பு பார்த்தீங்களா, குளிரையும் தாங்கக்கூடிய மாதிரி தான் கட்டியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பூந்தோட்டங்கள் கொஞ்சம் இருக்குது. இந்த வீடை பாருங்க, எல்லாமே வந்து டிஃப்ரெண்டாக நல்லா தான் இருக்கும். மேலே சாக்லேட் வேணுமா? இப்போ நான் வந்து ஹாட் சாக்லேட் வாங்கினா. அண்ணா என்ன வாங்குறீங்க? டீயா? டீ வேணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புகார் மூட்டம் வந்து போயிட்டுது. நான் கொஞ்சம் லேட் பண்ணி போயிருந்தோம்னு சொன்னால் அப்படியா பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த வியூவை, அது கிட்ட போய் பார்க்க நல்லா இருந்திருக்கும். லக்கிலாம் போயிட்டு நேற்று போட்ட வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அம்பை விலைக்கு போனால் அம்பை விலையிலையும் வந்து பார்க்க முடியாமல் போயிட்டு, என்ன காரணம்னு சொன்னால் மாடுகளுக்கு வந்து நோய் பிடிச்சிருந்தான். அதுவும் வந்து பார்க்க முடியாமல் போயிட்டு, அதுவும் வந்து கஷ்டப்பட்டு மேலே எல்லாம் ஏறி போனாங்க. அது வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்கணும்னு சொன்னால் அதையும் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து விட்றேன். அப்படி இந்த இடத்த வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குண்டு. நிறைய பேர் யோசிப்பீங்க, என்னடாப்பா இலங்கையில் இப்படி ஒரு இடம் இருக்காண்டெல்லாம், இப்படி இருக்குமாண்டெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டீங்க. பாருங்க இன்னொரு குளிர்மையாக இருக்குண்டு. கையெல்லாம் முறைக்கு சிவத்து கொண்டு வந்துடுது, கையெல்லாம் நல்லா தான் இருக்குது. உருளைக்கிழங்கு பொரியல். சாப்பிடுங்க. அப்படி கொஞ்சம் சொல்லுங்க, சாப்பிடு. ஓகே ஓகே. குளுமையான நேரத்தில் சாப்பிடலாம் காரம் முறாண்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து வெளிச்சம் வந்துட்டு நாங்கள் தான் வந்து அன்லக்கியாக போயிட்டோம். ஓகே, இருந்தால் பரவாயில்ல. இப்போ நாங்கள் வந்து அடுத்து எங்கே போகிறோம்னு சொன்னால் எல்லைக்கு போகிறோம். எல்லாம் வந்து மேலே வந்து சூப்பராக இருக்கும். மறக்காமல் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். கோயிலுக்குள்ளே இருக்கிற வீதிகளை அப்படி உங்களை காட்டி போகிறோம். ஒரே வளைவு நடுவு தானுங்க, பார்க்கவே நல்லா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போட் ஒன்று வருது பாருங்கள், நல்ல வேகமாக தான் வருது. இந்த வருது பாருங்கள். இதெல்லாம் இப்போ சுற்றி நாங்கள் போனாங்க, ஆனால் ஒன்றுமே வந்து பார்க்க முடியலை. ஏன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து இருட்டாக இருந்தது, அதால் வந்து ஒன்றுமே பார்க்க முடியாமல் போயிட்டு. ஓகே, நாங்கள் எல்லைக்கே போகலாம். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லைக்கு தான் போய் நிற்கிறோம். சரியாக இன்னும் வந்து 38 கிலோமீட்டர் போகணும். 56 கிலோமீட்டர் காட்டினது. இப்போ ஓரளவு கிலோமீட்டர் ஓடி வந்துட்டோம். அதோட இப்போ இளநீ வாங்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லை என்ற இடத்துக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்து இப்போ எங்களோட ரூம் இருக்குது. இல்லை வாங்க, அண்ணா வந்து மேலே நிற்கிறார். உண்மையிலே வந்து இங்கே வந்து ரூம் எடுக்கணும்னு சொன்னால் சரியான கஷ்டம். ஏன்னு சொன்னால் சரியாக ஏன் கஷ்டம்னு சொன்னால் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து டூரிஸ்ட் பிளேஸ். அதால் வந்து ரூமோட விலை வந்து சரியாக கூடவாக இருக்கும். இந்த ரூம் வந்து நாங்கள் இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ட்ரிப் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வரைக்கும் வந்து இந்த ரூம்லாம் நின்றாங்க. அதில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அம்மா ஒரு அம்மா தான் இந்த ரூமில் இருந்தவா வந்து ஆல்ரெடி எங்களை தெரிஞ்சதால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி தந்துருக்குறா. அதெல்லாம் பரவாயில்லை. ஓகே, இப்போ நாங்கள் வந்து எல்லை என்ற இரவு காட்சியை வந்து அப்படி அந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து எல்லை நகரப்பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிதளவில் வந்து ஆட்கள் இல்லை, கொஞ்சம் குறைவாக தான் கிடக்கு முதல்ல விட. பாருங்க, இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு இப்படி வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து சாப்பிட்டா உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்குது. அப்படி இந்த ஏரியா வந்து பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குண்டு. அண்ணா சொல்லுங்கள், எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது ஒரு ஐட்டம்ஸ்னா அந்த டிஸ்கோ ஸ்டைல் அங்கே இருக்குதானே? டிஸ்கோ ஸ்டைல் டொரண்டோவில் கிளப்பில் நீங்கள் போய்
டான்ஸ் ஆடி அப்படி நானும் போயிருக்கிறேன் முந்தி சின்னல படியெல்லாம் போடுறாங்க சாப்பிட்டு டான்ஸ் ஆடி அப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் இங்கே வித்தியாசமாக இருக்கேன்னு இந்த ஏரியா தான் கூட இந்த ஏரியா மட்டும்தான் கூடுதலாக வெள்ளைக்காரங்க வந்து இந்த ஏரியாலாம் வந்து மிளக்கடுவாங்க. எழுச்சுன்னா இப்படி அந்த அவங்களோட நாட்டு ஸ்டைல் மாதிரியே இடத்துல கொஞ்சம் செய்து வச்சுக்காங்க. இந்த இடங்களே எல்லாம் இல்லை எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் விலை கூட அதான் பிரச்சனை. சாப்பாடுகள் எல்லாம் ரூம் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. அதோட இன்றைக்கு வந்து கொஞ்சம் ஆக்கள் வந்து சரியான குறைவாக இருக்குது. நாங்கள் முதல் தரம் பிறகு நிறைய ஆக்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நான் நினைக்கிறேன் இப்போ சீசன் இல்லை போல இருக்குது. பாருங்க அப்படியே முன்னுக்கெல்லாம் இருக்குது. அப்படியே நோம்பலாக காட்டுறோம். இது வந்து என்ன மாதிரின்னு சொன்னால் இங்கே வந்து பார் மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து சாப்பிட்டு குடிச்சிட்டு ஒரு வெறியன்னு தான் சொல்லலாம். வெறியில் தான் அப்படியெல்லாம் ஆடுறாங்க, பாட்டெல்லாம் பாடி பாருங்க. நிறைய பேரை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. அதோட நாளைக்கு காலையில் வந்து நாங்கள் நிறைய இடத்துக்கு போகிறோம். எல்லாமே வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோவாக வரும். இல்லைன்னு சொன்னால் அடுத்த ஒரு வீடியோவாக வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ வாங்க நாங்கள் அப்படி எங்கால போகலாம். வேறு என்னென்ன இருக்குன்றதை வந்து அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்தின் அழகு எப்படின்றதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அப்படியே வந்து பாருங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆக்களும் வந்து குறைஞ்சு வராங்க. அதோட இதில் வந்து பாருங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கடை ஒன்று இருக்குது. உடுப்பு கடைகள் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் இருக்குது. நான் எங்களோட ரூமுக்கு வந்து இதால் இந்த பக்கம் தான் போகணும். மற்றது இதெல்லாம் நேராக போகணும்னு சொன்னால் ராவணா ஃபோட்டோ பால்ஸ் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது 9 ஆர்ட்ஸ் அந்த பிரிட்ஜ் எல்லாம் வந்து நாளைக்கு அப்படி உங்களுக்கு காட்டுவேன். கண்டினியூவாக வீடியோ வந்து பாருங்கள். இதில் வந்து பாருங்கள் ஆட்டோ ஓடுறாங்க வெள்ளைக்காரங்க. இங்கே வந்து ட்ரெண்ட் பண்ணி இங்கே லைசன்ஸ் எடுத்து ஆட்டோ ஓடுறாங்க பார்த்தீங்களா. இதில் பாருங்க நாய்க்குட்டியை வந்து பிடிச்சி தடவை கொண்டிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்களோட ரூம் அன்றைக்கி தான் போய் கொண்டிக்கிறோம். நாளைக்கு காலையில் சந்திக்கலாம். பாய். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் வந்து சரியாக வந்து 10 மணி ஆகிடுது. சரியா வந்து இன்றைக்கி வந்து லேட் ஆகிடுது. இப்போ நான் வந்து எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எல்லையில் இருக்கிற நகர பகுதியில் நிற்கிறேன். அண்ணா வந்து பக்கத்தில் இருக்க கடைக்கு வந்து பொருள் ஒன்று வாங்க போயிட்டார். அதால் இப்போ நான் வந்து காரில் வந்து வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறேன். அப்படியே நாங்கள் வந்து இன்னும் வந்து காலேஜ் சாப்பாடு சாப்பிடல. நாங்கள் வந்து வளமையாக ஒரு பேக்கரி மாதிரி ஒரு கடை ஒன்று இருக்குது. நேராக போகணும்னு சொன்னால் அங்கே போய் சாப்பிட்டு அப்படியே இங்கே இருக்கிற இடங்களை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள். அதோட பகல் வேளையில் வந்து பாருங்க பெருசாக வந்து யாருமே வந்து இந்த இடத்துல வந்து நிற்க மாட்டார்கள். ஆனால் பாருங்க நிறைய வாகனங்கள் வந்து இந்த இடத்துல நிற்கிது நாக்களை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இப்போ இதில் வந்தீங்கன்னு சொன்னாலே இதில் வந்து அவங்களோட ரேட்டை கேட்டுட்டு நீங்கள் அவங்களே வந்து சொல்லுவாங்க இந்த இடம் இங்கே இருக்குன்ட்டு. அவங்களோட நீங்கள் வந்து போகலாம், ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். பாருங்க அதோட இங்கே இருக்கிற கடைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமாக தான் இருக்கும். பாருங்க நேற்று இரவு காட்டியிருப்பேன். ஓகே, கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் எங்கெங்கே போகிறோம்ன்றது. உண்மையிலே வந்து எண்ணி போகிற இடங்கள் வந்து நல்ல ஒரு அழகான இடமா இருக்கும். ஓகே, வாங்க போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேக்கரி தான் வந்து நாங்கள் பாருங்கள். அப்படி இதில் இந்த வியூ பார்க்க நல்லா இருக்கும். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன். பாருங்க சூப்பராக தான் இருக்குது. அப்படியே ஃபுல்லாகவே வந்து மலைகள்லாம் அந்த மலையில் வந்து பாருங்கள் அந்த முயல் கூட்டங்கள் போகிறது தெரியுது. கொஞ்சம் மாலை பொழுதுன்னு சொன்னால் இன்னும் அழகாக தெரியும். அதோட இதுக்கு மேலே மாரி இருந்து சாப்பிடலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்கள் வந்து கீழே இருக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ராவணா வாட்டர் ஃபால்ஸ் அடிக்க வந்து நிற்கிறேன். இங்கே போனாங்க எங்கே சொன்னால் ஃப்ளைங் ராவணா போனாங்க. நாங்கள் வந்து கார் வந்து கொண்டு போயிடலாம். அதால் இதை முடிச்சுட்டு அடுத்தடுத்து போகும்போது இப்போ இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்துருக்கேன். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒரு 5ஆம் மாதம் 17ஆம் தேதி அந்த மாதிரி பெருசாக வந்து என்ன சொல்கிறேன் மழை பெய்தது தானே. இங்கே பெருசாக வந்து தண்ணி பாய்ந்தது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுது. போன முறை இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து நீந்தினாங்க. ஆனால் நீந்தினாங்க திடீரெண்டு கொஞ்ச நாளில் வந்து தண்ணி வந்து பெருகிட்டுது. அதே மாதிரி இப்போ கிட்ட 5ஆம் மாதம் வந்த மாதிரியும் தண்ணி வந்து நிறைய வந்தது.
அண்ணா வந்து இப்போ மாம்பழம் கொண்டு போகிறார், அந்த விடுது இல்லையா பாருங்க, குரங்கு ஊட்டி விடுது இல்லையா. இதில் வந்து பாருங்க அந்த தண்ணி வந்து விழுதுதானே, அந்த இடத்துல நின்று நாங்கள் வந்து போன முறை வந்து நீந்தி குளிச்சினாங்க. ஆனால் இந்த முறை வந்து சுற்றியான வேகமாக தான் பெறுது தண்ணி பாருங்க, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது பாருங்க. அப்படியே கண்டு அதுக்கு வந்து போகிறது வந்து அப்படி அந்த பாருங்க அந்த வேலி மாதிரி செய்திருக்குதாங்க அந்த கம்பியால், அதால் அப்படியே போய் 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 அங்கே மட்டும் போகணும். தண்ணி வந்து பாருங்க இந்த உயரத்துலேருந்து வருதுண்டு, அப்படியே மேலே உச்சியிலேருந்து வந்து 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 இப்படி வருது பாருங்க. இதால் நம்ம வந்து தண்ணி பெருக்கெடுத்து போனது, ஆனால் இப்போ எல்லாம் வந்து குறைஞ்சிது பாருங்க. பேர் வந்து ரெண்டு ஃபோட்டோஸ் அது இதுன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு நிற்கிறோம். அதோட இந்த ஃபால்ஸ் வந்து ஒரு விதம் வந்து நடக்கவே தேவையில்லை, அப்படியே வர வீதியிலே இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்ற நாங்கள் நேற்று போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொம்பரையில் வாட்டர் ஃபால்ஸு போனாங்க, அது வந்து சுற்றியான தூரம் நடந்து போய் களைச்சி போனோம். ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடக்கவே தேவையில்லை, ரோட் சைடோடே இருக்குது பாருங்க. பாருங்க மாம்பழத்தை வந்து பறிச்சு கொண்டு போய் சாப்பிடுது ரெண்டு குரங்கையும் பாருங்க. எப்படி மாம்பழத்துக்கு உப்பு தோல் போட்டு வந்துருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லா கருத்த குழம்பு மாம்பழம் தாங்க. நிறைய பழங்கள் இருக்குது, இதைத்தான் அப்படியே சீவி பேக்கில் வச்சு அப்படியே வெட்டி வெட்டி கொடுக்குறோம். நல்லா நல்லா நாங்கள் சீக்கிரத்தை விட இப்படி சீவி வாங்கி சாப்பிட்றது சுகம் தானே. அதோட இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொப்கார்ன், சோளம் அவிச்சதும் இருக்குது, சுட்டதும் இருக்குது பாருங்க. எங்கே போனாலும் குரங்கு எல்லாம் கூடவா இருக்குது. இதில் ஒரு குரங்க பாருங்க சோளத்தை வந்து பறித்து சாப்பிடுது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் வந்து போய் எடுக்க போகிறோம், எடுத்துக்கிட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு போகிறோம். அடுத்த இடம் எங்கேன்றது வந்து வெயிட் பண்ணி பாருங்க. 9 பிரிட்ஜ் போனாங்க, அங்கேயும் வந்து கார் கொண்டு போயிடலாது, ஆட்டோலனா போகலாமா. மற்ற ஃப்ளைங் ரவுனாக்கு வந்து உள்ளே வந்து கார் போயிடலான்ற மாதிரி சொல்கிறேன். அதில் 2-3 நாள் சொன்னாங்க. பார்க்கலாம் அடுத்து எங்கே போகிறோம்ன்றத. இதான் வந்து நாங்கள் வந்த கார் வெகனார் ஸ்டிங்ரே ஹைப்ரிட் தான் இது பாருங்க. ஓகே, இப்போ நான் வந்து அடுத்து எங்கே போகிற மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் அடிக்கிற காருக்கு நாங்கள் வந்து இப்போ எல்லையில் இருக்கிற இடங்கள் பார்த்துனாங்க, ஒன்றுமே வந்து செட் ஆகலை. அதில் வந்து இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம்னு சொன்னால் அருகம்பைக்கு போகிறோம். அருகம்பை பீச் அடி தான் இப்போ நாங்கள் வந்து போகிறோம். வந்து ஞாயிற்றுக்கிழமை பீச்சில் கொஞ்சம் ஆகல் நிற்பி நம்ம நினைக்கிறேன். ஓகே பார்க்கலாம். அருகம்பைக்கு வந்து சரியாக வந்து இன்னும் 95 கிலோமீட்டர் காட்டுது. பாப்பா மெத்த மணி போய் சேர்றோம்ன்றதை. இப்போ வந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1-2 ஆகிட்டுது. அப்படி ஒரு 2:30 அந்த மாதிரி போயிடுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அருகம்பை பீச் அடிக்கு வந்துட்டோம். முன்னுக்கு வந்து வீதியை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லையில் இருக்கிற அந்த நகர பகுதி மாதிரி தான் இருந்தது. நிறைய டூரிஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. எங்கள் சைடு வந்து பார்க்கலாம். இதுதான் நாங்கள் வந்து முன்னே போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்றதை பாருங்க. சின்ன சின்ன கடைகள் எல்லாம் வந்து இப்போ வந்து சில இதில் வந்து ரெடி பண்ணுறாங்க. நாங்கள் முதல் தரம் பிறகு வந்து சீசன் இல்லையா, இப்போ சீசன் மாதிரி அந்த முன்னே நாங்கள் சொன்னவர்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பீச் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அருகம்பை பீச் அடியில் நிற்கிறோம். இப்படி எங்களையெல்லாம் வந்து பாருங்க சின்ன சின்ன கடைகள் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் நல்லா இருக்குது பார்க்க. எல்லாம் வந்து ஓலையால் அமைக்கப்பட்டிருக்கு. பலகைகள் ஓலைகளை பயன்படுத்தி இயற்கையால் வடிவமைக்கப்பட்ட மாதிரியே இருக்குது பாருங்க. நிறைய டூரிஸ்ட் நிற்கணும். அந்த தொங்கல்லாம் வந்து நீந்தி கொண்டு நிற்கணும். எல்லாத்தையும் வந்து அப்படி உங்களுக்கு காட்டுறேன். பார்க்க வேறு லெவலில் இருக்குது. மேலே பாருங்க ரெஸ்டாரண்ட்டில் பாருங்க எப்படி இருக்குன்னு. வா உண்மையிலே வந்து நல்லா தான் இருக்குது பார்க்கவே. பாருங்க பீச் வந்து வேறு லெவலாம் இருக்குது. நிறைய ஆக்கள் நின்று நீந்தி பண்ணிக்கணும் பாருங்க.
தண்ணி வந்து கொஞ்சம் அதில் வந்து கூட தான் இருக்கேண்ணே. மழை பெய்து தான் குழப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பீச்செல்லாம் நின்றுறாங்க. மழை வந்துடுதுங்க. அதால் வந்து நான் வந்துட்டேன். இப்போ அண்ணா வந்து கடலில் வந்து குளிச்சோன்னு நிற்கிறேன். ஆனால் நான் வந்து நீந்தேன் சொன்னால் ஜீன்ஸோடு தான் நிற்கிறேன். அதனால் நான் இப்போ கார் பார்க்கிங் அருகே வந்துட்டேன். கார் வந்து அங்கே தான் வந்து பார்க் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்க சின்ன சின்ன கடைகள்னு சொல்லி எல்லாம் இருக்குது. முன்னுக்கு தான் வந்து இன்னும் வேறு லெவல். அப்படி முன்னுக்கு போய்க்க வந்து அதை உங்களுக்கு காட்டுறேன். நிறைய டூரிஸ்ட்டை வந்து இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த அருகம்பயம் வந்து டூரிஸ்ட் பிளேஸில் வந்து ஒரு முக்கிய இடமாக இருக்குது. இங்கேயும் வந்து சொன்னால் நிறைய இடங்களை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க இங்கே தான் நான் விளைவிக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் அருகம்பையில் நின்று நாங்கள் வீடியோ வந்து பார்க்குறாங்கள தெரிஞ்சிருக்கும். அருகம்பையில் நின்றுட்டு அப்படியே அங்கே வந்து பெரிய ஒரு மலை ஒன்று வந்துட்டு அதோடு அப்படியே நாங்கள் வந்து வெளிக்கிட்டு கதிர்காமத்துக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கதிர்காமத்தில் இருக்கிற ஒரு ரூம் மட்டும் தான் வந்திருக்கிறோம். இந்த ரூமுண்ட லைட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தனியாக ஓம் மட்டும் தான் போட்டிருக்கு. ஒயிட்டே இல்லை. ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி போட்டு ஓம் கலரில் வந்து லைட் போட்டிருக்கு பாருங்க. மஞ்சள் கலர் லைட் பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்க. அதோட கீழே பதிச்சிருக்கிற அந்த நிலக்கல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக தான் இருக்கும். உண்மையிலே இதெல்லாம் நாங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, நாங்கள் வந்து காலையில் சந்திக்கலாம். கதிர்காமத்துக்கு போகிறோம். அது வந்து அப்படியே சிலது வேலை கதிர்காமத்துக்கு போகிறோம், சில வேலை வந்து அந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோ வரும். ஓகே, பார்க்கலாம். இதுக்கு மார்னிங் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் செல்ல கதிர்காமம் வந்திருக்கிறோம். பாருங்க கோயிலில் வந்து இப்போ பூஜை எதுவும் நடக்குது. அதோட இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறையமே நிற்கிது பாருங்க. இதில் அம்மாக்கள் வந்து சோளம் வைக்கணும் பாருங்க. இந்த கோயிலை முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து அடுத்தது அந்த மலையில் ஏறி போகிற கோயிலுக்கு போகிறோம். தேங்காய் உடைக்கிறேன். ரைட் உடைஞ்சிட்டோம். சரிடா. இப்போ நான் வந்து மலையில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிரமலை வணக்க ஸ்தலம்னு போட்டிருக்கு. அதோட எல்லாமே வந்து சிங்களமாக மாறிட்டுது. உங்கள் அனைவருக்கும் கதிர்காம கந்தன் துணை என்று போட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து ஊருக்கு வந்து ஜீப் எல்லாம் இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 600 அப் அண்ட் டவுன் போயிட்டு திருப்பி வந்து ஊருக்கு வந்து 600. அதோட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வித்தியாசமாக இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் நானும் வந்து இந்த இடத்துக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் பாருறேன். இன்னும் வந்து மேலே போய் பார்த்ததே இல்லை. நிறைய பேர் சொல்லி மேலே விகாரம் எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கணும். அதோட மலையிலேருந்து கீழேண்டு பார்க்கவே அந்த விகாரம் தெரிஞ்சது என்னென்னா எல்லாமே வந்து மாறிடுது. இதுதானே அந்த மேலே போகிற பாதை. இதான் இப்போ நாங்கள் நடந்து போகிறோம்னு சொன்னால் இதால் போகணுமாக்குமே என்ன பாருங்க. காட்டு வழி என்பதால் திருடர்களும் கொடிய மிருகங்களும் உள்ளதால் மாலை 4 மணிக்கு பின்னர் மலை ஏறுவது முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருடர்கள் எல்லாம் இருக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் விலங்குகள் தொல்லை இருக்கும். அதனால் மலை ஏறுவது 4 மணிக்கு பிறகு ஏற இல்லாது. யாராவது ஏறப்படுங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வேலையை வாங்கும். நாங்களும் முதல் தரம் வந்து நாங்கள் வந்து கதிராம முருகன் கோயில் வீடியோ போட்டுனாங்க. இங்கே ஏறுறதுக்குன்னு வந்தாங்க. நாங்கள் வரைக்கும் 5 மணி. அப்போ இடையில் ஒரு அண்ணா சொன்னவர் இனி விட மாட்டாங்கண்டா. அப்போ நாங்கள் அப்படியே திரும்பி போயிட்டோம். இன்றைக்கு தான் வந்து முதல் தரம் போகிறோம். நாங்கள் வந்து ஜீப்பில் போகிறோம். இப்போ ஜீப் பெருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். ஓகே, என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஜீப்பில் ஏறிட்டோம். அப்படியே இப்போ அதை வச்சு நான் போக போகிறேன். ஓ மை காட், பாருங்க போகிற பாதையை வந்து பாருங்க சரியான மேலே ஏறி இறங்கி தான் போகுது. அப்படியே பாருங்க நான் வந்து எவ்வளோ தூரம் வந்துட்டு அதோட
வாகனத்தில் பாருங்கள் இவ்வளவு களைஞ்சி தான் வருது. சரியாக வந்து கஷ்டப்பட்டு தான் மேலே போகுதுன்னு சொன்னால் அவ்வளவு ஏற்றம். ஓய்க்குள்ளே வந்து ஈஸியாக போகலாம். அப்படி அங்கே இருக்கிற வியூவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இப்போ நான் வந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் பெண்ணுக்கு இருக்கிறத ஒன்றும் பார்க்கலாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜீப்பில் நாங்கள் சூழலை சுத்தமாக வைத்திருக்க உதவுங்கள் என்று போட்டிருக்கு. அதோட மிருகங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டாமா. அப்படியே வெளியில் பாருங்க எப்படி இருக்காண்டு. இந்த வாகனத்தில் வந்த நாள் வாகனம் ஏற மாட்டாமல் தான் ஏறி வந்தது மேலே. ஓகே, உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்காண்டு. ஆலயத்திற்குள் செல்லும் வழி. தொப்பி மற்றும் பாதனைகளை கலட்டுங்கள். சிவன் ஆலயம். கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். உச்செல்லத்தடை நோயின்றி போட்டிருக்கு. எல்லாமே வந்து வித்தியாசமாக புதுசாக இருக்குது எனக்கு. மிருகங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டாம் எல்லா இடமா தான் போட்டிருக்கு. அப்படியே இங்கே பார்த்தா எல்லாமே வந்து தெரியுது பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளவோ உயரத்தில் நிற்கிறேன். பார்க்க விளங்க உங்களுக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் வந்து சிவன் ஆலயமா. அதோட இங்கால சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய விகாரி ஒன்று கட்டியிருக்காங்க பாருங்க. குரங்குகள்லாம் கூட இருக்குது போல இருக்குது. இதுவே இப்போ நான் வந்து நடந்து வந்திருந்தோம்னு சொன்னால் குரங்குகள் வந்து நிறைய பார்த்துக்கலாம். நான் வந்து நடந்து வரையில இதில் பாருங்க பிகாரே வந்து பாருங்க இன்னும் பெருசாக ஒன்று கட்டியிருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் வந்து இப்போ அங்கட்டப்பட்டிருக்கு பாருங்க. இதான் வந்து சிவன் கோயிலாம். ஈஸ்வரன் கோவில் பாருங்க. கோயிலில் வந்து கோழி எல்லாம் வந்து ஓடி தெரியுது. அப்போ அண்ணா சொல்லுங்கள், என்ன மாதிரி இருக்குது கோயில்? கோயில் நல்லா இருக்கு. வாரம் நல்லா இருக்கு. முதல் எத்தனை வந்தேன் நீங்கள்? முதல் எனக்கு தெரியக்கூடியதாக இருக்கா. அது 2 தரம் வந்திருக்கேன். அப்போ சின்ன எனக்கு தெரியும். சின்ன இல்லை. எத்தனாம் ஆண்டு? 2000 ஆண்டில். அது அப்போக்கே இதே மாதிரி தான் இருந்ததா? ஞாபகங்கள் இருக்கா? அப்போ நாங்கள் இது மேலே ஏறித்தான் வந்து நாங்கள். ஏறி வந்து இப்போ இப்படி எல்லாம் இன்னைக்கு இப்படி எல்லாம் இல்லை. பீகார் இருந்ததோ நீங்கள்? இல்லை பீகார் இல்லையோ? அப்போ இல்லைண்ணா. இப்போ காட்டிருக்காங்க என்ன? எத்தனை 2000 ஆண்டு என்ன? 2000 99 வந்தேன் நினைக்கிறேன். 99 இதெல்லாம் இப்போ கிட்ட எல்லாம் கட்டிப்பாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே தான் கட்டிப்பாங்க நினைக்கிறேன். படியாக தெரியல எங்களுக்கு. 99 வரைக்கும் இல்லை. 99 வரைக்கும் இல்லைன்னு நானும் வந்து இப்போ முதல் தரம் மாறேன். அந்த கீழே இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிருக்கேன். இந்த இதுக்கு வரையில இருக்கிறார். இன்னும் முருகன் வேலையில் இருந்தோண்டு தான் இருக்கிறேன். அதனால் ஓகே வரலாம். நீங்கள் இப்போ எல்லாம் அந்த படியில் ஏறுறதை டேஞ்சர் 2 போட்டபடியாக வேன்லாம் தருவாங்க. ஸோ வேனில் வரலாம். வேனில் வர்றதுக்கு வந்து 600 ரூபா அப் அண்ட் டவுன். அப் அண்ட் டவுன். ஓகே, வேறு ஏதாவது இருந்துன்னு சொன்னால் அதே மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பூஜை வந்து முடிவு அடைந்துட்டது. இப்போ பொங்கல் கொடுக்குறது எல்லாருக்கும் பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இந்த இதில் வந்து பூஜை நடக்குது. என்னென்னு சொன்னால் ஐயாவோட 2 காலத்து நேரத்தில் ஐயா வந்து சொன்னது என்ன மாதிரின்னு சொன்னால் இங்கே வந்து கருவறையை வந்து திறக்கப்பட மாட்டுதான். ஏன்னு சொன்னால் இங்கே வந்து மலையேறி வந்து வழிபடுற ஆக்களுக்கு வந்து சிவபெருமான் இருந்து மனித உருவத்தில் வந்து தென்படும்ன்ற மாதிரி அந்த ஐயா வந்து சொன்னவர். அதோட மலையேறி மேலே வேற கஷ்டமானவர்களுக்காக முருகன் வந்து இங்கேருந்து வேலெறிஞ்சு கீழே வந்து அந்த கதிர்காமம் அந்த நாங்கள் முதல் கும்பிட்டு வந்தோம்ல அந்த கோயில் வந்து அவர்களுக்காக இங்கேருந்து வேலெறிஞ்சு உருவாக்கப்பட்டது. அந்த மாதிரி அந்த ஐயா தான் சொன்னவர். நிறைய கதை சொன்னவர். ஓகே, இப்போ நான் வந்து இதால் அப்படியே நான் இப்போ வெளியில் போகிறேன். பாருங்க, இதில் வந்து 3 வாகனம் நிற்கிது. 3 வாகனத்தில் வந்து எங்களை கூட்டிகிட்டு போவார்கள். அதோட இதில் வந்து ஒரு சிட்டுவண்டி சாலை ஒன்று இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் யார் யார் கதிராமன் கோயிலுக்கு வந்தனீங்கன்றதை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. மலையேறி வந்தால் ஒரு நல்ல ஒரு என்னென்னு சொல்கிறது, மேலே வந்து கடவுள்கிட்ட ஏறி வர மாதிரி ஒரு இது இருக்கும். நாங்கள் வந்து வானத்தில் வந்து நாங்கள் யாரை விரப்புன்னு சொன்னால் மேலே வந்து ஏறி வாங்குவோம். அதுவும் போக ஐயா சொன்னவர் மலையேறி வாராக்களுக்கு வந்து சிவபெருமான் வந்து மனித உருவத்தில் வந்து தென்படுமா. அப்படி யாராவது மலையேறி வந்து உங்களுக்கு யாருக்காவது சிவபெருமான் மனித உருவத்தில் தென்பட்டிருந்தால் நீங்களும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதில் வந்து பாருங்க நிறைய குரங்கு குட்டிகள் நிற்கிது. கெலோ ஹாய். ஓகே, நாங்கள் இப்போ போக போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து இந்த வாகனத்தில் வந்து எங்களுடைய கீழே வந்து இறக்கப்படுறார்கள். பாருங்க ஏன்னு சொன்னால் நான் முன்னுக்கு இருக்கேன்னு சொன்னால் முன்னுக்கு என்ன தான் நான் உங்களுக்கு அப்படி இடங்களை வந்து காட்டிக்கொண்டு போகலாம். அண்ணா தான் இப்போ டிரைவர் போல் இருக்குது. ஓகே, வாகனம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு லோட் கியர் தான் போட்டு போகுது. வீடியோவில் வந்து அந்த இது தெரியாது. இப்போ வந்து மேலே கொஞ்சம் ஏறுறது. அண்ணா வந்து டிரைவர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து வந்துட்டோம். எங்களோட பக்கத்தால் இன்னும் ஒரு வாகனம் வந்தது, அதுவும் வந்துடுது. ஓகே, இப்போ நான் வந்து இங்கேருந்து எங்கே போகிறோம்னு சொன்னால் கண்டிக்கு போகிறோம். அதால் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து ரைஸ் செய்ய போகிறோம். அடுத்த வீடியோ வந்து கண்டியில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.